நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து சதி திட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அடடே இனிமே அவங்களோட ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் உன்ன ஃபைல் எட்டுனே வர சொல்ல, எதுக்கு நீ வீட்டுல இருந்து ஃபைல் எட்டுன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு கேள்வியை எழுப்புறாரு. இந்த கேள்வியை எழுப்புறதுக்கான காரணம் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து இத பாடுறா, உன் பொண்டாட்டி இருக்காளே, உன் பொண்டாட்டி அவ அரவிந்த் கூட அங்க பேசின்னு இருந்தா, அரவிந்தா பாக்குற சக்கல இந்த ஃபைல் எட்டுன்னு வந்துக்கிறாடா, நான் எட்டுன்னு போறேன்னு சொன்னேன். இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிறான்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம விஜய் கேட்கிறாரு. மல்லி பயந்து போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல. உடனே நம்ம விஜய் வந்து சும்மா நான் காமெடி பண்ணேன், என்ன மன்னிச்சிரு, உன்னை இந்த மாதிரி எல்லாம் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் என்ன யார் பேச வச்சாங்க, இத்தனை நாள் நானா பேசல, எல்லாமே என்ன ஆட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரிஞ்சு. இதுக்கு மேல பாரு இந்த ரொமான்டிக் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லிக்கு ஒரே வெக்கம் வந்துருதா, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இப்படியே ஒரு பக்கம் சாஞ்சி சாஞ்சி போகுமா, இல்ல ஒரு பக்கம் டைரக்டா இன்டைரக்டா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரிய போகுதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ராஜேஸ்வரி வந்து இவ்வளோ பெரிய பிட்ட போட்டு ஆனா ஒரு வேலைக்கு ஆகலையே, என்னடா அசால்ட்டா கோலை போட்ட, இதுதான்டா மல்லின்றது அப்படின்னு சும்மா முந்தானையில முடிச்சு வச்சிடறா ஒரே செகண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகம் தெரியுமா, கரெக்டா புருஷனை முந்தானில முடிச்சு வைக்கலாம், முடிச்சு வைக்க தெரியாதவன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முடிச்சு வச்சா பொண்டாட்டி உன் புருஷனவே முடிச்சு வச்சுருக்கிறான்னு சொல்றாங்க. என்னடா பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கடா டே அப்படின்ற மாதிரி தான் பல பேரோட கேள்விகளும் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு முதல்ல நம்ம மல்லி இருந்து சிங்க பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அப்படியே முன்னேறி வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் மல்லிக்கு எப்படி இருக்கு, இது ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தாங்க சொல்லணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து தினசா புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோ பாருங்கப்பா, இதுக்கு மேல மல்லி அம்மாவை எதான நீங்க சொன்னீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னடா இது நம்ம வெண்பாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தான், நான் என்ன பண்ண சொல்லலாம், நான் எதான உங்க மல்லி அம்மாவை பேசுனா கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி நீங்க பேசலீங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இனிமே மல்லி அம்மா கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும், மல்லி அம்மா இனிமே கஷ்டப்படுத்தக்கூடாது, மல்லி அம்மா கேட்டதெல்லாம் வாங்கி தரணும், நீங்களே டெய்லி எதனா ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும், எனக்கும் சாக்லேட் வாங்கினாலும், எங்க ரெண்டு பேரும் வாரத்துல ஒரு டைம் நீங்க அவுட்டிங் கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போதே. அப்புறம் கம்பெனி எல்லாம் பார்த்தது, வாரத்துல ஒரு நாள் போறதுல ஒன்றும் கம்பெனி தலைமுழுங்கி போயிடாது, மற்ற நாள்லேயே உங்கள் கம்பெனியில் என்னென்ன சூழ்ச்சி நடக்குது, யார் ஆட்டே போடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க, நான் எதுவும் பேசலை, நான் சின்ன குழந்தை, அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமாக அழகாக க்யூட்டாக நம்ம மல்லி பெத்து விட்ட வெண்பா பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மெச்சூரிட்டி வந்துட்டு இருக்கே, பரவாயில்லையே, பாராட்ட வேண்டிய விஷயம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட தோணுதுன்னா பார்த்துங்களேன். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சரளமாக போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிறவனா ஏன்டா சும்மா இருக்க விட மாட்டேன்றீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனை எங்களை சிக்க வைக்க தெளிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி புதுசா தினசா எழுந்திருக்கு. யாரா அந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற யாரு, நம்ம ரஞ்சிதன் தாங்க. ரஞ்சிதன் வந்து எனக்கு இப்ப கல்யாணம் வேணும், ஆஹா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க. என்ன அது கல்யாணமா, என்ன ரஞ்சிதம் அப்படின்ற மாதிரி. எப்படி இருந்தாலும் எனக்கு வயசாகி போச்சு, விஜய் மாமா பார்த்து இனிமேல் யூஸ் இல்லை, மல்லியும் இந்த வீட்டை விட்டு போக போறதில்ல, அவளை நம்பினு என் வாழ்க்கையை நான் விட்டுறக்கூடாது. இல்லை, அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு முன்னேற ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டு பசங்களாம் கனடாவில் ஒரு பக்கம் ஜாலியாக படிச்சுன்னு இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்படியா, இன்னும் புருஷனே யாருன்னு தெரியல, எங்கேருந்து இதில் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரஞ்சிதா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, அவனும் நல்ல பையன் தான். என்ன கோவம் வந்தால் பட்டுன்னு வச்சுப்படுவான், மற்றபடியெல்லாம் குட் பாய். ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டான், எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டான், திடீர்னு தருதலையாட்ட சுற்றினுப்பான், திடீர்னு நல்ல பிள்ளையாட்ட ஓட்டில் இருப்பான். இந்த மாதிரி பையங்களுக்கு இதெல்லாம் ரேரு. அதனால நம்ம ரஞ்சிதத்துக்கு அவன் தான் கரெக்டாக இருப்பான். சும்மா எதனா ரஞ்சிதம் வாய் சாப்பிடாலும் வாயில் எதனா வட சொல்கிற மாதிரி எதனா பேசினாங்க சப்புன்னு பட்டுன்னு வச்சு விட்ருவான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். க்யூட்டான பையன். அப்படிப்பட்ட பையனோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோலேயே நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துக்கலாம், பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா அந்த பையனை அப்படியே ரிஜெக்ட் பண்ணு, அடுத்து யாராவது ஒரு நல்ல அப்படியே பார்த்துக்கலாம் நம்ம ரஞ்சிதத்துக்கு. ஏன்னா ரஞ்சிதத்தோட வாழ்க்கை முக்கியம் குமார், பிக்கு முக்கியம் குமார் அப்படின்ற மாதிரி
வாழ்க்கை முக்கியங்க. சரி, இந்த வாழ்க்கையில இன்னும் என்னென்னலாம் சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ரஞ்சித்துக்கிட்ட சொல்றாங்க, மேட்ரிமோனியில் போய் நம்ம அப்போ கரெக்டாக ஃபோட்டோலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், நல்ல மாப்பிள்ளை வருவாங்க, நானே பார்த்து என் சொந்த செலவில் இந்த கல்யாணத்தை ஜாம்னு ஊரே மெச்சிக்கிற அளவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மெச்சிக்கிற அளவுக்கு செய்கிறீங்களே, அந்த காசெல்லாம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறீங்களா, என் செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்கிறா. அடைப்பாவே கள்ளி, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையாக இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா நம்ம ரஞ்சித்தும். கரெக்டாக இவனை கரெக்ட் பண்ணி எதுவும் காசு அனுபவிக்க முடியாது. சரி, இப்படியாவது ஒரு ரூட்டை போட்டு இதுலேருந்து வர காசை எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுனேன், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணி நான் அவன் காசும் கொஞ்சம் அட்டையை போட்டுனேன், அப்படியே ஜம்முன்னு கும்முன்னு கம்மாயா ஒரு பக்கம் ஜாலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் சதி திட்டம் இருக்காங்க. நீ வேற லெவலுமா, நீ வேற லெவலு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகேன்.